அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2.5 மணி நேரம் செலவு பண்ணி ஒரு முழு படத்தையும் பார்க்குறதுக்கு உங்கள்கிட்ட டைம் இல்லையா? ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே டைம் கொடுங்க. அந்த முழு படத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். வெல்கம் டு ஐக்யூ மீடியா. ஜார்ஜ் நோல்ஃபி இயக்கத்தில் மார்வல் பிக்சர்ஸின் ஃபால்கன் மற்றும் கேப்டன் அமெரிக்காவாக இப்பொழுது இருக்கும் ஆண்டனி மேக்கி மற்றும் மொரினா பெக்காரின் மேடி ஹேசன் இவர்கள் நடிப்பில் உருவான எலிவேஷன் படத்தை பற்றி பார்ப்போம். படம் ஆரம்பத்தில் பிளாக் பேக்ரவுண்டில் ஒரு டம்முன்னு வெடிவெடிச்ச சத்தம் கேட்குது. வாய்ஸ் ஓவரில் உலகில் பேரழிவு ஏற்பட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. படம் ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன பையன் ஒரு கல்குவியல் போல் இருக்கும் ஒரு மலை மீது ஏறி பைனாக்குலரில் தூரத்தில் உள்ள ஒரு வீட்டை பார்க்குறான். உடனே பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. எழுந்து ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஏதோ ஒன்று அவனை துரத்திட்டு வருது. அது அவனை நெருங்கும்போது வெடிச்சு சிதறுது. அந்த சின்ன பையனை துரத்துன அது ஏன் வெடிச்சு சிதறுச்சு? அந்த முதல்ல டம்முன்னு வந்து மோதுனது ஒரு விண்கலமா சரியாக கிளாரிஃபை பண்ணல. அந்த மோதலின் விளைவாக ரீப்பர்ஸ் அப்படின்ற ஒரு ஏலியன் பூமி பூரா நிறைஞ்சிருக்குது. அந்த ரீப்பர்ஸின் உடலை எந்த புல்லட்டாலையும் தொலைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இதுவரையிலும் ஒரு ரீப்பர்ஸை கூட யாரும் கொன்னதா ரிப்போர்ட் இல்லை. அந்த ரீப்பர்ஸ்க்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. கடல் மட்டத்திலிருந்து 8000 அடி உயரம் வரலன்னா அந்த ரீப்பர்ஸால் வர முடியும். அந்த ரீப்பர்ஸ் 8000 அடிக்கு மேலே வர முயற்சி செஞ்சால் அந்த முதல் காட்சியில் அந்த சின்ன பையனை ரீப்பர் துரத்திட்டு வரும்போது அதன் தலை வெடித்து சிதறது அந்த 8000 அடி தூரத்தை தாண்டினதுனால தான். அதனால் 8000 அடிக்கு கீழே உள்ள எல்லா மக்களும் இறந்துடுறாங்க. 8000 அடிக்கு மேலே உள்ள சில மக்கள் தப்பிச்சு வாழ்கிறாங்க. அவங்க அந்த 8000 அடியை உலகம் பூரா அங்கங்கே வாழும் மக்கள் ஒரு கோடு போட்டு அதை லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அந்த 8000 அடி கீழே வரவே மாட்டாங்க. இதுதான் இந்த படத்தோட தீம். 8000 அடிக்கு மேலே உள்ள ஒரு அமைதியான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்திலேயே அந்த பயண சத்து 4 பேர் தான் இருக்கிறாங்க. கேப்டன் அமெரிக்கா நடிகரான ஆண்டனி மேக்கி, ஒரு சயின்டிஸ்ட்டும் கூட ஒரு பொண்ணும். இந்த 4 பேர் தான் அந்த சின்ன கிராமத்தில் வாழ்கிறாங்க. மற்றவங்களாம் செத்து போயிடுறாங்க. அந்த பையனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சுவாச கோளாறு. குளிர் அதிகமாகிடுச்சுனாக்கா சுவாச கோளாறு ஏற்படும். இப்போ ஆக்சிஜன் கேப்சியூலை வச்சு தான் சுவாசிக்க முடியும். அந்த பையன் நம்ம கதாநாயகனோட பையன். அவனுக்கு ஒரு நாள் நைட்டு சுவாச கோளாறு வருது. ஆக்சிஜன் கேப்சியூலை வைக்கிறாங்க. ஆக்சிஜன் கேப்சியூலை வச்சு அவனுக்கு சுவாசம் கொடுக்குறாங்க. அதுதான் கடைசி ஆக்சிஜன் கேப்சியூல். இப்போ திரும்பவும் கேப்சியூலை எடுக்கணும்னா லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி, அதாவது 8000 அடி கீழே தாண்டி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே போய் எடுக்கணும். அதனால் அதை தாண்டி லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்ட கதாநாயகன் முடிவு செஞ்சு போகிறான். கூடவே அந்த சயின்டிஸ்ட்டும் கதாநாயகனோட தோழியும் கிளம்பிடுறாங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க. 3 பேர்கிட்டையும் துப்பாக்கி இருக்குது. இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா எந்த துப்பாக்கி கொண்டும் அந்த ரீப்பர்ஸ் தொலைச்சிக்கிட்டு உள்ளே போக முடியாது. பயந்து போகிறாங்க. ஒரு இடத்துல ஒரு பழைய கார் இருக்குது. அந்த காரில் இருந்து அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ரீப்பர்ஸ் வருது. பக்கத்தில் உள்ள ஒரு லிஃப்ட்டில் ஏறி ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போக முயற்சி செய்கிறாங்க. அந்த லிஃப்ட்டையும் அந்த ரீப்பர் தாக்கிடுது. கீழேருந்து விழுந்த வேகமாக ஓடுறாங்க. ஓடி அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டிடுறாங்க. அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்தில் வந்த அந்த ரீப்பர் அவங்கள ஒன்றும் செய்ய முடியல. அந்த 3 பேரும் ஒரு பெரிய சுரங்கம் வழியே போனால் தான் அந்த ஹாஸ்பிட்டலை அடைய முடியும். அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த சுரங்கத்தை 2 வாயிலும் 8000 அடிக்கு மேலே இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு 1 கிலோமீட்டர்னு வச்சுங்க. அந்த 1 கிலோமீட்டர் 8000 அடி கீழே இருக்குது. அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது. அந்த இடத்துல ரீப்பர்ஸ் இருக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லை, முன்னுப்புறம் போகிறாங்க. ரீப்பர்ஸுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதுங்களுக்கு கண்ணு தெரியாது. மனிதர்கள் சுவாசித்து வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடை சென்ஸ் பண்ணி அது மூலியமாக தான் மனிதனை அது கொல்லும். அந்த சுரங்கத்து வழியாக போயிட்டு இருக்கும்போது 3 பேரில் ஒரு பொண்ணை அந்த ரீப்பர் கொன்னுடுச்சு. மீதம் இருக்கிறது சயின்டிஸ்ட்டும் கதாநாயகனும் தான். ஒரு வழியாக ஏகப்பட்ட ரீப்பர்ஸ்டேருந்து தப்பிச்சு சுரங்கத்தை விட்டு வெளியே வராங்க. அங்கே ஒரு கார் இருக்குது, ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு நம்ம சயின்டிஸ்டோட வீடு. அங்கே சாப்பாடு இருக்குது. சாப்பிட்றவங்க காரை எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறாங்க. போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஆக்சிஜன் இருக்கிற இடத்த தேடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் முழுவதுமே லைன் ஆஃப் கண்ட்ரோல் கீழே இருக்குது. ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் கேப்சூல் பல இடத்துல தேடுறாங்க. ஒரு வேளையை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏகப்பட்ட ரீப்பர்ஸ் அவங்கள துரத்துது.
அப்போ அந்த சயின்டிஸ்ட் அவங்கள சொல்கிறாரு, இங்கே பக்கத்தில் தான் என் லேபும் இருக்குது, அங்கே போய் அந்த ரீப்பர்ஸை கொல்றதுக்கான வழியை நான் கண்டுபிடிக்கிறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. கதாநாயகன் காரை எடுத்துக்கிட்டு வேகமாக தன் மகனை நோக்கி ஓடுறாரு. இங்கே இந்த சயின்டிஸ்ட்டு ரீப்பர்ஸை கொல்ல புது வழியை கண்டுபிடிக்கிறாங்க. கதாநாயகன் காரை ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு பெரிய கல் மேலே ஏறி காரு தலை குப்புற விழுது. அந்த இடம் லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது. கார்லேருந்து கதாநாயகன் மேலே வர்றான். ரீப்பர்ஸ் அவனை துரத்துது. மலை உச்சிக்கு ஓடுறான், லைன் ஆஃப் கண்ட்ரோல் நோக்கி ஓடுறான். இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது லைன் ஆஃப் கண்ட்ரோல். அந்த இடத்துல 3 ரீப்பர்ஸ் அவனை அந்த பக்கம் நகர ஓட்டாமல் நிற்க வச்சுட்டு முன்னாடி அவனை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ லேபில் பார்ப்போம். லேபில் ஒரு வழியாக சயின்டிஸ்ட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த ரீப்பர்ஸை கொல்ல ஒரு புல்லட்டை கண்டுபிடிச்சிடுறார். அதாவது ஏற்கனவே உள்ள புல்லட் மேலே கோபால்ட்டுன்ற கெமிக்கல் அது மேலே தடவைனா ரீப்பர்ஸன் தொலைச்சிக்கிட்டு அந்த புல்லட் உள்ளே போயிடும். அங்கே ஒரு ரீப்பர்ஸ் வருது, சயின்டிஸ்ட் கொல்றாங்க. இங்கே கதாநாயகன் அந்த 3 ரீப்பர்ஸ் பக்கத்தில் நெருங்கும்போது திடீர்னுட்டு ஒரு ரீப்பர்ஸை விழுந்து சாவுது. அந்த சயின்டிஸ்ட் கையில் துப்பாக்கியோடு நிற்கிறாங்க, ஏகப்பட்ட புல்லட்டோடு நிற்கிறாங்க. 3 ரீப்பர்ஸையும் கொல்றாங்க, கதாநாயகனை காப்பாற்றுறாங்க. இறந்து கிடந்த ரீப்பர்ஸ் உடலை பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது அது ஏலியன் கிடையாது, ஏலியன் அனுப்பின ஒரு வகையான மிஷின். அதை யார் அனுப்புனதுன்னு தெரியல. பூமியில் முதல் ரீப்பரை கொன்று விட்டதற்கு அடையாளமாக வெள்ளை கலரில் மண்டையோடும் எலும்புக்கூடும் உள்ள சின்னம் உள்ள ஒரு கருப்பு கொடியை ஏற்றி மற்றவங்களுக்கு அதை தெரிவிக்கிறாங்க. அதை மற்ற மனிதர்கள் பக்கத்து மலையிலிருந்து பார்க்குறாங்க. எல்லா மனிதர்களும் ரீப்பர்ஸை கொல்ல புல்லட்டு தயாரிக்கிறாங்க. சயின்டிஸ்ட்டும் கதாநாயகன் அதுக்கு உதவுறாங்க. ஒரு வழியை ஏகப்பட்ட புல்லட்டை ரெடி பண்ணிக்கிட்டு ரீப்பர்ஸை கொல்ல ஒரு 7 பேர் கொண்ட ஒரு சின்ன ஆர்மி கிளம்புது. லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி கீழே இறங்குது. ஏகப்பட்ட ரீப்பர்ஸை கொல்றாங்க. படம் முடியுது. எல்லாம் முடிஞ்சு கடைசி 1 நிமிஷம் இருக்கும்போது செகண்ட் ஹாஃபுக்கு லீடு கொடுக்குற மாதிரி கதாநாயகனும் சயின்டிஸ்ட்டும் வானத்தை டெலஸ்கோப்பில் பார்க்குறாங்க. வானத்தில் ஏகப்பட்ட விண்கலங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல படம் முடியுது. கொஞ்சம் சுமாரான படம் தான். இது ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு படத்தில் சந்திப்போம். நன்றி.